ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி ஃபார் சக்ஸஸ். இன்றைக்கி வந்துட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக குரூப் 2 எக்ஸாம் வந்து நடந்தது. எல்லா மாவட்டங்கள்லேயும் நடந்தது. எல்லோரும் இந்த எக்ஸாம் எழுதினவங்க எல்லோரும் நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதில் வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஜென்ரல் தமிழை பற்றி நம்ம பார்க்குறோம். இதில் வந்துட்டு மொத்தம் 100 கேள்விகள் கேட்குறாங்க. மதிப்பெண்கள் 150 மதிப்பெண்களுக்கு. இதில் வந்துட்டு நான் வந்து இன்றைக்கி நடந்த எக்ஸாமுக்கு உண்டான ஆன்சர் வந்து பார்ட் 1 வீடியோவாக இந்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். பார்ட் 2 பார்ட் 3ல நெக்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். அதனால் வந்துட்டு எல்லாத்துக்குமே நம்ம என்ன எழுதணும் அப்படின்ற ஆன்சர் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். அதனால தான் வந்துட்டு இன்றைக்கி நான் இந்த வீடியோவை ரொம்ப முக்கியமாக அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின் நம்பர் 1, குமரிகண்ட நோய்க்கு குமரி கொடு. இத்தொடரில் குமரி என்னும் மூலிகை என்ன அப்படின்னா கற்றாழை. ஆன்சர் டி தான் அதனுடைய ஆன்சர். அடுத்தது வந்துட்டு பொறுத்துக. இதில் 4 கொடுத்துருக்காங்க. அன்னை முத்துலட்சுமி ரெட்டி தேவதாசி ஒழிப்பு சட்டம், மூவலூர் ராமாமிர்தம் சமூக தன்னார்வலர், பண்டித ராமாபாய் பெண் கல்வி, மலாலா புற்றுநோய் மருத்துவமனை. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் இருக்கும். நான் செக் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் நீங்களும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. தமிழ் இலக்கியத்தில் ஆலவாய் என்னும் பெயர் இவ்வூருக்கு பொருந்தும். மதுரை. ஆன்சர் மதுரை. ஆங்கில அரசால் வாய்ப்பூட்டு சட்டத்தின் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா முத்துராமலிங்க தேவர் தான். அதாவது முத்துராமலிங்கனார் அப்படிங்கிறவர் தான். நெக்ஸ்ட்டு பஞ்சு விருத்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சிந்தடி நான்காய் ஒரு பொருள் மேல் ஒரு செய்யுள் மட்டும் வருவது. இதில் வந்துட்டு 107வது கேள்வி இது. நான் இதில் வந்துட்டு ஒரு சில கேள்விகளுக்கு ஆன்சர் கொடுக்கல. அதனோட ஆன்சரை நான் செக் பண்ணி அடுத்த பார்ட்டில் உங்களுக்கு போடுறேன். அடுத்தது 110வது கேள்வி, திருக்கடுகம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா நல்லாதனார் தான் திருக்கடுகம் அப்படின்ற நூலோட ஆசிரியர். அடுத்த கேள்வி, ரெனைசன்ஸ், அதாவது இது இந்த சொல்லுக்குண்டான தமிழ் சொல் வந்து கேட்டுக்கிறாங்க. ஆன்சர் வந்துட்டு மறுமலர்ச்சி. பிழையான இணையை கண்டறிக. அதாவது இங்கிட்டு நான் கொடுத்துருக்கிறதுல இதில் எது தப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதில் எல்லாமே கரெக்டு. காணல் நீர்னா இல்லாத ஒன்று, ஆயிரங்காலத்து பயிர்னா ரொம்ப காலத்துக்கு இருக்கிறது, கம்பி நீட்டுதல்னா விரைந்து வெளியேறுதல். ஸோ தப்பாக இருக்கிறது என்னென்னா கல்லில் நார் உரித்தல். அதாவது அது மட்டும்தான் ஆராய்ந்து பாராமல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் ஏதா அதனுடைய ஆன்சர். சென்ட்ரியூ மற்றும் லிமெரிக்கோ, இது வந்து புதிய கவிதை வடிவங்களில் தமிழ் கவிதை கொடுத்தது யாருன்னா கவிஞர் ஈரோடு தமிழன்பர் அவர்கள். அடுத்தது பாவலர் மணி. இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. இதனுடைய வீடியோ கூட நம்மளோட சேனலில் போட்டிருப்போம். இதை ஒரு வேளை பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு கரெக்டான ஆன்சர் பண்ணியிருந்திருக்கலாம். பட்டம் பெற்ற கவிஞர் யார் அப்படின்னா கவிஞர் வாணிதாசன் அவர்கள். வழக்குரைஞராக பணியாற்றிய தமிழ் கவிஞர் யார் அப்படின்னா நான் பிச்சமூர்த்தி அவர்கள். இவர் தான் வந்துட்டு வழக்குரைஞராக, அதாவது வக்கீலாக பணியாற்றியிருக்கிறாரு. அடுத்தது வந்து பொறுத்துக. இது எல்லாமே வந்துட்டு நம்மளுடைய சேனலில் இதனுடைய பற்றின வீடியோக்கள் எல்லாமே போட்டிருக்கோம், இவங்களுடைய சிறப்பு பெயர்கள். ஸோ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது, பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார் அப்படின்னா பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். 122வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அடுத்தது 128 ஜெயகாந்தன் இயற்றாத சிறுகதை எதுன்னு கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா அறம். மீதி எல்லாமே வந்துட்டு ஜெயகாந்தன் இயற்றினதான். அவர் இயற்றானது என்ன, அதாவது அவர் எழுதாத சிறுகதை என்ன அப்படின்னா அறம் மட்டும்தான். அடுத்தது வந்துட்டு ஆண்மையின் கூர்மை என திருவள்ளுவர் எதனை கூறுகிறார். ஆண்மையின் கூர்மை அப்படின்னா என்னென்னா பகைவருக்கு உதவுதல். அதுதான் வந்து இதனுடைய கரெக்டான ஆன்சர். மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் உலகத்தமிழ் மாநாட்டில் சொற்பொழிவாற்றியவர் யார் அப்படின்னா தேவநேய பாவாணர். இதுதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். கரகாட்டத்தின் துணையாட்டமாக ஆடப்படும் ஆட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதனுடைய கரெக்டான ஆன்சர் என்ன வரும்னா கரடி ஆட்டம் அப்படிங்கிறது தான் வரும். ஆனால் வந்துட்டு இதில் ஆப்ஷனில் வந்து நம்மளுக்கு எதுவுமே கொடுக்கல. இதுக்கு வந்துட்டு விடை தெரியவில்லை அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோன்னா ஒரு வேளை கரெக்டான ஆன்சராக அவங்க சூஸ் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் இதனுடைய கரெக்டான ஆன்சரை நான் இன்னொருக்கா செக் பண்ணிவிட்டு உங்களுக்காக பார்த்து சொல்கிறேன். அடுத்தது கேள்வி 138, இருட்டுற மொழியில் மொழிதல் அணியின் வேறு பெயர் என்ன அப்படின்னா சிலேடை அணி. இதனுடைய கரெக்டான ஆன்சர் என்னென்னா சிலேடை அணி அப்படிங்கிறது தான். அடுத்தது வந்துட்டு உலகம் நிலையற்றது என பாடிய சித்தர் யாருன்னா குதம்பை சித்தர். சித்தர்கள் பற்றி டிஎன்பிஎஸ்சியில் நம்மளுக்கு கொஸ்டின் கேட்காம இருக்க மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு உலகம் நிலையற்றது அப்படின்னு பாடின சித்தர் யார் அப்படின்னா இந்த குதம்பை சித்தர் அப்படிங்கிறவர் தான் வந்து பாடியிருக்காங்க.
திராவிடம் எனும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா குமரில பட்லர். இதனுடைய கரெக்டான ஆன்சர் குமரில பட்லர் தான். அடுத்தது வந்துட்டு 143 செக் பண்ணி சொல்கிறேன். 144 தேவ துந்துபி. இது வந்துட்டு இசைக்கருவி என்னன்னா தேவராட்டம். இது வந்து ரிப்பீட்டடாக நம்மளுக்கு கேட்கக்கூடிய கேள்விகள் தான். அடுத்தது கீழ்கண்டவற்றுள் திருவிக்கா எழுதாத நூல் என்ன அப்படின்னா மனுமுறை கண்ட வாசகம். இதுதான் அவர் எழுதாத நூல். அதே மாதிரி விளக்குகள் பல தந்த ஒளி என்னும் நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா லில்லியன் வாட்சன். ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர் கரெக்டு. அடுத்தது உலகளாவிய தமிழர்கள் சிறப்பும் பெருமையும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் என்ன அப்படின்னா புயலிலே ஒரு தோணி. இதனுடைய கரெக்டான ஆன்சர் புயலிலே ஒரு தோணி அப்படிங்கிறது தான். அடுத்தது நெக்ஸ்ட் கொஷின், தமிழ் நாடக கலையின் பெர்னாட்ஸா. இது வந்து நம்மளுடைய சேனல் வீடியோவில் போட்டிருக்கோம். என்ற அறிஞர் அண்ணா யாரால் வந்து பாராட்ட பெற்றார் அப்படின்னா கல்கி தான் வந்துட்டு இவர் தமிழ் நாடக கலையின் பெர்னாட்ஸா அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது நெக்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா சீரா புராணம் இவருடைய உதவியால் நிறைவுற்றது. யார் அப்படின்னா அபுல் காசிம் அவர்களுடைய உதவியால் தான் சீரா புராணம் வந்து எழுதி முடிச்சிருக்கிறாங்க. அடுத்தது பொறுத்துக கொடுத்துருக்காங்க. விசும்பு அப்படி துளை கனல் களிறு மறுப்பு கொடுத்துருக்காங்க. இதனுடைய கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் இதற்குண்டான சரியான விடை அப்படிங்கிறது. அடுத்தது கீர்த்தனை டேஸ் வகைகளுள் ஒன்றாகும். கீர்த்தனை அப்படின்னாலே பக்தி இலக்கியம் தான். ஸோ கீர்த்தனை அப்படிங்கிறது அதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி தான் அதனுடைய கரெக்டான ஆன்சர். அடுத்தது எழுத்து வகை அறிந்து பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இயல் புதிது ஆணி வரம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதனுடைய கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் அதனுடைய கரெக்டான விடை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது வந்துட்டு தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யார் அப்படின்னா தேவநேய பாவனார் அவர்கள். அடுத்தது தனது தமிழ் கட்டுரையின் வாயிலாக தமிழை உயர்தனி செம்மொழி என்று பெருமைப்படுத்தியவர் யார் அப்படின்னா பரிதிமால் கலைஞர். இதனுடைய கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா பரிதிமால் கலைஞர் தான். அடுத்தது எடுப்பார் கைப்பிள்ளை. இது ரொம்ப ஈஸியான கேள்வி. யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவர். அதுதான் அதனுடைய கரெக்டான ஆன்சர். எடுப்பார் கைப்பிள்ளைனா ஆப்ஷன் சி தான் அதனுடைய ஆன்சர். அடுத்தது எள்ளில் தைலம் போல் எங்கும் நிறைப்பொருளை உள்ளில் துதித்தே உணர்வடைந்தே போற்றிட. இது சித்தரை பற்றின ஒரு கேள்விதான். இதுக்கு வந்துட்டு இடைக்காட்டு சித்தர். இந்த பாடலை பாடியவர் யார் அப்படின்னா இடைக்காட்டு சித்தர் அவர்கள். அடுத்தது 170 திருப்பல்லாண்டு பாடியவர் யார் அப்படின்னா பெரியாழ்வார் தான் திருப்பல்லாண்டை வந்துட்டு பாடினவர். அடுத்தது இதுவும் ரொம்ப ஈஸியான கேள்வி தான். எல்லோரும் இது கரெக்டாக தான் ஆன்சர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தர்மசேனர் அப்பர் வாசிகர் இந்த பேர் எல்லாத்துலேயுமே இருக்கிற சைவ அடியார் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் அதுக்கு வந்துட்டு கரெக்டான ஆன்சர் திருநாவுக்கரசர். அடுத்த கொஷினு தமிழ் 3000. இது பாருங்களேன், ரொம்ப ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. திருமந்திரத்தை இன்டைரக்டாக கேட்டிருக்காங்க. தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா திருமூலர் தான் தமிழ் 3000 அப்படிங்கிற நூலை வந்துட்டு இயற்றியவர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது நெக்ஸ்ட் கொஷின், அகர வரிசைப்படி நவமணிகளை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி தான் கோமேதகம் நீலம் பவளம் புஷ்பராகம் மரகதம் மாணிக்கம் முத்து வைடூரியம் வைரம். யாழின் வகைகள் 176வது கேள்வி. யாழின் வகைகள் ஆப்ஷன் டி 7 வகைகள் இருக்குது யாழுக்கு. ஆப்ஷன் டி 7 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது குடிமக்கள் காப்பியம் எதுனா சிலப்பதிகாரம். இதுவும் வந்துட்டு நம்மளோட சேனலில் இதை பற்றின வீடியோவும் இருக்குது. அடுத்தது வந்துட்டு 178 போருளந்தடுத்த ஆரையில் நெடுங்குடி வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட. இது என்ன அப்படின்னா பயின்று வரும் அரி கேட்டிருக்காங்க. இது வந்து தற்குறி பேற்றணி அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய ஆன்சர் தற்குறி பேற்றணி தான் இது கரெக்டான ஆன்சர். உமரப்புலவர் எழுதிய வேறு நூல் வந்து என்ன அப்படின்னா பி, அதாவது முதுமொழி மாலை. அதுதான் வந்துட்டு உமரப்புலவர் எழுதிய வேறு நூல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பெருமாள் திருமொழியை பாடியவர் யார் அப்படின்னா குலசேகர ஆழ்வார். பெருமாள் திருமொழியை பாடியவர் வந்துட்டு பி, அதாவது டி தான் ஆப்ஷன் கரெக்டு. அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா
இந்த பொறுத்துக கேட்டிருக்கிறாங்க. முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை, நாலடியார், வெற்றி வேர்க்கை இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கிட்டு வந்துட்டு இதனுடைய இது கொடுத்துருக்காங்க. இதனுடைய கரெக்டான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி 4, 3, 2, 1 இதுதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். அடுத்தது வந்துட்டு இந்த கேள்விக்கு வந்துட்டு கொஞ்சம் எனக்கு இதில் வந்துட்டு டவுட்டாக தான் இருக்குது. ஒன்று ஆப்ஷன் சியாக இருக்கும், இல்லைன்னா விடை தெரியவில்லை, அதாவது அதுவாக தான் இருக்கும். இதுக்கு நான் மறுபடியும் ஒரு தடவை உங்களுக்கு நான் வந்து செக் பண்ணி சொல்கிறேன். இதுக்கு வந்து கன்ஃபார்மாக ஆன்சர் தெரியலை. அடுத்தது வந்துட்டு ஐம்பெருங்காப்பியம் எனும் சொற்றொடரை தம் முறையில் குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா மயிலைநாதர் அப்படின்றவர் தான் வந்துட்டு அந்த ஐம்பெருங்காப்பியம் அப்படின்ற சொற்றொடரை தம்முடைய உரையில் வந்து குறிப்பிட்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது காரிகை கற்று கவிப்பாடுவதிலும் பேரிகை கொட்டி பிழைப்பது மேல் தொடர்பு உணர்த்துவதுன்னு கவிதை எழுதுவது அரிது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அதனுடைய ஆன்சர். அடுத்தது வந்துட்டு பன்னருங்கோக்கின் நன்னலம் கவர்ச்சி இவ்வடியில் இடம்பெற்றுள்ள எதுகை என்ன அப்படின்னா அதாவது பொலிப்பெதுகை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் வந்து இதனுடைய கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் வந்துட்டு இதனுடைய சரியான விடை. அடுத்த கேள்வி மாறி மாறி இது வந்து ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. மாறினா மலை, இந்த மாறினா வேறு மாதிரி, அதாவது வேறு இருக்குன்னு சொல்லுவோம்ல, அதான் வேறு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது 188 அலை கலை தலை இலை கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி தான் வந்து அதுக்கு சரியான விடையாக இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு டெலிகேட் அப்படின்னா வந்துட்டு பேராளர், இதுதான் வந்து அதனுடைய சரியான விடை. அடுத்தது முறையான தொடர் அமைப்பு தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல், இதுதான் வந்துட்டு சரியான தொடர். ஆப்ஷன் டி தான் ஆன்சர் கரெக்டு. அடுத்தது வந்துட்டு இதுவும் அப்படிதான் ஒழுங்குபடுத்தி எழுத சொல்லியிருக்காங்க. அதுக்கும் ஆப்ஷன் டி தான் கரெக்டு. கனைக்குடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கு அன்ன வினைப்படு பாலால் கொழல், இதுதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். அடுத்தது வந்துட்டு அகர வரிசைப்படி எழுதணும். தவப்பெருஞ்சுடர் தாய்போல் திருவிளக்கு தீவினை துன்பங்கள் தூய்மை, இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக இருக்கும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 193 கும்பகர்ணனை எழுப்பும் காட்சியை கண்முன் நிறுத்தும் சத்தம் என்னன்னா உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் ஒத்த ஓசை, அதாவது ஆப்ஷன் சி தான் வந்துட்டு இதுக்குண்டான கரெக்டான ஆன்சர். அடுத்தது பின்வரும் பாடல் எந்த படிம வகையை சார்ந்தது என்பதை கண்டறிந்து சரியானவற்றை எடுத்தெழுதுக. யானை தன் வாய்நிறை கொண்ட வழித்தேம்பு தடக்கை குன்புறு பாம்பின் தோன்றும், இது வந்து என்ன அப்படின்னா மெய்ப்படிமம் அப்படிங்கிறது அதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்தது கலித்தொகையில் முல்லைத்திணைக்குரிய பாடல்களை இயற்றியவரை தெரிவு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முல்லைத்திணை கலித்தொகையில் யாருன்னா சோழன் நல்லுருத்திரன் அப்படின்றவர் தான் வந்துட்டு எழுதியிருப்பார். அடுத்தது 196வது கேள்வி சிதவல், இதனுடைய பொருள் தலைப்பாகை அப்படிங்கிறது தான் வந்துட்டு அதனுடைய சரியான பதில். இவற்றுள் எது தவறான இணை எதிர்ச்சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆப்ஷன் பி தான், ஏன்னா வந்துட்டு இது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஒன்று தான் அகலாது போகாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பியாக தான் இருக்கணும். அடுத்தது வந்துட்டு அஞ்சில ஓத்தி, அதாவது இது வந்து பிரித்தெழுதுக கொடுத்துருக்காங்க. கூட்டல் சில கூட்டல் ஓதி, இதுதான் வந்துட்டு கரெக்டான பிரித்தெழுதுக வாக்கியம். ஆப்ஷன் டி தான் அதுக்கு வந்துட்டு சரியான விடை. அடுத்தது வந்துட்டு ஊன் பொதிய விழா அப்படின்னா அதனுடைய சரியான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஊன் கூட்டல் பொதி கூட்டல் அவிழா, இதுதான் வந்துட்டு ஊன் பொதிய விழாவோட சரியான பிரித்தெழுதும் முறை. இந்த வீடியோவில் குறைஞ்சது நான் ஒரு பாதி பக்கம் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் பொது தமிழில். மீதி வந்துட்டு வெயிட் பண்ணுங்கள், ரொம்ப சீக்கிரமாகவே நம்மளுடைய வீடியோ வந்துட்டு அடுத்தது நம்ம சேனலில் வரும். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு தெரியாத கேள்விகள் எல்லாத்துக்குமே நான் வந்துட்டு அகைன் பார்த்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நான் கொடுக்காத கேள்விகள் எல்லாத்துக்கும் மறுபடியும் நான் விடை கண்டுபிடிச்சி உங்களுக்காக நான் சொல்கிறேன். இதில் வந்துட்டு நான் ஏதாவது ஆப்ஷன் தப்பாக கொடுத்துருந்தேன் அப்படின்னாலும் சொல்லுங்கள். ஆப்ஷன் ஏதாவது வேறு மாதிரி இருக்குது ஆன்சர் அப்படின்னாலும் சொல்லுங்கள். அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எவ்வளோ கரெக்டாக எழுதுனீங்க, உங்களுக்கு எக்ஸாம் எப்படி இருந்தது, ஈஸியாக இருந்ததா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள்.
இதோட என்னோடய வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாவது ஆன்சர் தப்பாக இருந்ததுன்னா வீடியோவில் உங்களோட கமெண்ட்டை பண்ணுங்கள். இதோட என்னோடய வீடியோவை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.